மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம ரஷ்யா எழுத்தாளர் ஃபியோடர் தஸ்தயேவ்ஸ்கி பற்றி பேச போகிறோம். ரஷ்யாவில் ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரை சொல்லுவாங்க. ஒருத்தர் லியோ டால்ஸ்டாய், காந்தி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு எழுத்தாளர். இரண்டாவதாக ஃபியோடர் தஸ்தயேவ்ஸ்கி சொல்லுவாங்க. ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர், ஒரு கொடுமைக்கார அப்பா. அதே நேரத்தில் அவங்க அப்பா ரொம்ப கண்டிப்பாக இவங்களை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கார். அந்த கண்டிப்பின் விளைவு தான் இப்படி ஒரு எழுத்தாளர் நமக்கு கொடுத்துருக்குது அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. எழுத்தாளர்களுக்கு அதிகமாக துன்பமும் துயரமும் இறுக்கமும் அழுத்தமும் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் எழுதக்கூடிய எழுத்து என்பது இந்த சமுதாயத்தில் இதயத்தில் பாயக்கூடிய ஒரு எழுத்தாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இவர் 28 வயசாக இருக்கும் பொழுது ரஷ்யாவில் யார் மேலேயாவது சந்தேகம் வந்தால் அந்த அந்த ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் உடனே சிறையில் அடைச்சிருவாங்கன்னா, இவருக்கு அப்படி ஒரு 4 வருடம் சைபீரிய சிறையில் அடைக்கிறாங்க. சைபீரிய சிறைன்றது உங்களுக்கு எப்படி அதை சொல்லி புரிய வைக்கிறது? அந்த சைபீரிய குளிரில் அந்த சிறையில் இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரியான அந்த குளிர். நீங்கள் யோசிக்கலாம், இவர் நம்ம சைபீரியாலாம் போய் பார்த்துட்டு வந்தார், இவருக்கு அந்த குளிர் பற்றின அனுபவம் தெரியுமா, இவர் என்ன அப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், என்னை நேசிக்கக்கூடியவர்களுக்கு, என்னை தொடர்ச்சியாக கவனிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், நான் தொடர்ச்சியாக இமயமலை போயிட்டு வந்துட்டுருக்கிற ஆள், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எனக்கு இந்த குளிர் பற்றி தெரியும். நானும் அந்த மைனஸ்லலாம் வாழ்ந்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னா மனசார ஒரு 17 நாட்கள் நான் இமயமலையில், எனக்கும் இமயமலைக்குமான அந்த அழகான காதல் ஒரு 17 நாட்கள், மறுபடியும் கூட திட்டம் இருக்கு போவேன். அந்த குளிர் பற்றி எனக்கு ஓரளவு தெரியும். உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பும், அந்த சதையும் இரத்தமும், அந்த மைனஸில் போனீங்கன்னா எது எந்தெந்த ஸ்பேர் எங்கெங்கே இருக்குதுன்னு உங்களால் உணர முடியும். நம்மளுடைய இந்த பேக் போன், இந்த முதுகு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வெப்பமண்டலத்தில் இருக்கும்பொழுது அது பெருசாக உடனே ஒன்றும் தெரியாது, அது எங்கே இருக்குதுன்னு கூட நம்மளால் உணர முடியாது. இந்த குளிர் பகுதியில் போனீங்கன்னா நம்மளுடைய அந்த முதுகெலும்பானது இப்போது நம்மளுக்கு வெப்பமண்டலத்தில் இப்படி இருக்குதுன்னா, நேராக இருக்குதுன்னா, அந்த குளிரில் பார்த்திங்கன்னா இப்படி நல்லா ஒரு மடங்குற மாதிரியான ஒரு உணர்வு, கிட்டத்தட்ட அது உடையிற மாதிரியான ஒரு உணர்வு. இன்னும் உங்களுக்கு அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஃப்ரீசரில் நம்ம உடம்பை வச்சா எப்படி இருக்கும், ஒரு 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 மீட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா அது எப்படி அப்படி அந்த மசில்லாம் எப்படி இறுகி போயிடும். கிட்டத்தட்ட குளிர் பிரதேசங்களில் இருந்தால் அப்படி தான் இருக்கும். அதுவும் ரஷ்ய குளிர் அப்படின்றது என்னால் கற்பனை செய்ய முடியுது. என்னோடு வாங்க, நீங்களும் ரஷ்யாவுக்கு அந்த கற்பனையோடு பயணம் செய்யுங்க மக்களே. இப்படி அந்த சைபீரிய 4 வருட சிறை அனுபவம் அவருக்கு. அப்புறம் அங்கேருந்து ஒரு அரசு ஆணை, அங்கே இருக்கிறவங்கள சுட்டு சாவடிங்க அந்த கைதிகளை அப்படின்னு வருது. வரிசையாக நிற்க வைக்கிறாங்க. ஒரு 3 பேரை சாவடிச்சிட்டாங்க. 4வதாக இவர்கிட்ட வராங்க. கருப்பு துணி முகத்தில் போட்டிருக்கு. அவர் சுடலான்னு நினைக்கும் பொழுது மீண்டும் ஒரு ஆணை, அவங்கள சுட வேணாம், அவங்கள விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அரசு. இவருக்கு அந்த சொல்லுவாங்கள்ல, அது மீண்டும் ஒரு பிறவி இவருக்கு, அதை நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மரணத்தின் தருவாயிலிருந்து நீங்கள் பிழைக்கும் பொழுது தான் இந்த உயிரின் அந்த அருமை நமக்கு தெரியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு நூல் இழையில் நம்ம பிழைச்சிருப்போம், அப்போ புதுசாக பிறந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு உணர்வு இவருக்கு வருது. இவர் அடிப்படையில் நான் எஸ் ராமகிருஷ்ணன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இவரை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அவருடைய ஸ்பீச்சை கிட்டத்தட்ட நான் முழுமையாக கேட்டுட்டேன். அப்போது அதிலிருந்து நான் உணர்ந்தது, இந்த எழுத்தாளர் ஃபியோடர் தஸ்தயேவ்ஸ்கின்ற இந்த எழுத்தாளர் பார்த்திங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம். ஒரு எக்ஸ்ட்ரீமில் எழுதி தள்ளுறாரு, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் சூதாடுறாரு. அதிகமாக என்ன சொல்கிறது, குடிக்கிறாருன்ற சரியான சொல்லான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த எழுத்தாளர்களை நம்ம பொதுவாக குடிகாரங்க லிஸ்ட்டில் வைக்க முடியாது. இவங்க உலகம் வேறு. அவங்கள புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போது
ஒரு குடிகாரன்னா குடிச்சிட்டு காவாரத்தில் மாட்டியாயிடுறான், ரோட்டில் விழுந்து கிடக்குறான், அவனை குடிகாரன்னு சொல்லலாம். ஒரு எழுத்தாளனை எப்படி நம்ம குடிகாரன்னு சொல்ல முடியும்? ஏன்னா அவன் எப்போ பார்த்தாலும் இந்த சமுதாயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறான். தான் அனுபவித்த இந்த இன்னல்களை, அந்த இன்பங்களை பிறர் அறிய செய்ய இவனுக்கான ஒரு உலகம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த அந்த லிஸ்ட்டில் இவங்கெல்லாம் வந்து லெஜண்ட், ஜாம்பவான் இவங்கள. அதனால் ரொம்ப ஒரு சாதாரணமாக குடிகாரங்க அப்படின்னு சொல்கிறத விட, இவருக்கு அந்த தன்னுடைய வருவாயை சரியாக வந்து சமாளிக்க தெரியல. அதாவது அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. இவருக்கு ஒரு ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் வருது. அதாவது பார்த்திங்கன்னா, பப்ளிஷர் வந்து இவரை மிரட்டுறாரு. நீ இன்னும் ஒரு 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 புக்கு எழுதுகிற இவருடைய எழுத்தை வந்து பப்ளிஷர் நல்லா உணர்ந்துட்டார். மாஸ்டர் பீஸு, இதில் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பப்ளிஷர் வந்து இவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. 30 நாளில் நீங்கள் ஒரு நாவல் எழுதி கொடுக்கலன்னா உன் மேலே நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. இவருக்கு ஒரே குழப்பமாகிடுது, எப்படி எழுதுறது அப்படின்னு. இவருக்கு இது நடக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 44 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போது ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து, அது ஸ்டெனோன்னு சொல்லுவாங்க, சுருக்கு எழுத்துன்னுவாங்க. ரஷ்யாவில் அப்போ அது வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு தொழிலாக இருந்திருக்குது. இவர் சொல்ல சொல்ல அவங்க எழுதுகிற மாதிரி ஒரு பெண்மணியுடைய அறிமுகம் கிடைக்குது. இவர் வேகமாக சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அந்த பெண்மணியும் வந்து எழுதிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவருக்கு அந்த பெண்மணி மேலே காதல் வந்துடுது. பாருங்களேன், அந்த எழுத்தாளர்கள்லாம், இந்த படைப்பாளர்கள் வந்து வயதை கடந்த காதல் இவர்களுக்கு வருவது என்பது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. சொல்லுவாங்க, கண்ணதாசன் அவர்களுக்கு வந்து கடைசி ஒரு 50 வயசு அந்த நெருங்கும் பொழுது கடைசியாக ஒரு ரசிகை வந்து ப்ரொப்போஸ் பண்ணதாக, அவன் ரொம்ப சின்ன பொண்ணுன்ற மாதிரியான தகவலை அவங்க மூத்த மகன் சொல்ல நான் கேட்டிருக்கேன். இவர் இந்த இந்த பெண்மணிக்கிட்ட தன்னுடைய காதலை வந்து இவர் சொல்கிறாரு. அவங்க தொடக்கத்தில் ஏற்க மறுக்கிறாங்க. அந்த நாவலும் எழுதப்பட்டு முடியுது. இவர்களுடைய நம்ம எதிர்பார்த்த மாதிரி காதலும் உறுதியாகி அது கல்யாணத்தில் போய் முடியுது. இவருக்கு இது முதல் கல்யாணம் கிடையாது. இவருக்கு முன்பே ஒரு திருமணம் ஆகியிருக்கு. அந்த திருமணமாகி அந்த பெண்மணி இறந்துட்டாங்க. அந்த பெண்மணி வந்து ஏற்கனவே திருமணமானவங்க. அவங்களுக்கு இவரை கல்யாணம் பண்ணும்பொழுது ஒரு மகன் இருந்திருக்கிறாங்க. அவங்க செத்தாலும் இவர் ரொம்ப ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் அந்த முதல் மனைவிக்கிட்ட, உன் பையனை என் பையனை நான் வளர்க்குறேன் அப்படின்னு. இவர் அப்படி தான் வளர்ப்பார். ஆனால் அந்த பையன் வந்து இவரை கொஞ்சம் கூட மதிக்காமல் உதாசீனப்படுத்தி இவருடைய ஒட்டுமொத்த பணத்தெல்லாம் திருடி, அது உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பையன் வந்து இவருக்கான ஒரு சாபக்கேடு மாதிரி இந்த எழுத்தாளருக்கு. இவர் இந்த பொண்ணை திருமணம் பண்ணிட்டார் பார்த்தீங்களா, அந்த ஒரு தன்னை விட ரொம்ப சின்ன பொண்ணை. இந்த பொண்ணுக்கும் இவருக்கு அந்த வளர்ப்பு மகன் மாதிரி இருக்கான் பாருங்கள், அந்த பையனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு. அந்த பையனுக்கு இவருடைய இந்த 2வது திருமணம் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இவனுக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாம் நின்று போயிடுமோன்ற ஒரு விரக்தி, வெறுப்பு உணர்ச்சியில் அந்த பெண்மணியை தீக்கிறான். இவங்களுக்கு என்னன்னா, நீ முறைப்படி இவருக்கான மகனே கிடையாது, இவர் உன் நல்லா தான் பார்த்துக்கிறாரு, ஆனாலும் நீ அவரை மதிக்க மாட்டேறிய, நீ வேலைக்கு போகிற வயசு இருக்குல்ல, நீ போய் எங்கன்னா சம்பாதின்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. இந்த சண்டைகள் அவருக்கு தெரியுது. ஆனால் அவர் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டுறாரு. ஏன்னா அவர் அந்த மனைவிக்கு ப்ராமிஸ் பண்ணதை அவர் யோசித்து பார்க்குறாரு. ஸோ இப்படி போயிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் மறுபடியும் நல்லா சம்பாதிக்கிறாரு. இவங்களை கூப்பிட்டு ஒரு யூரோப்பியன் டூர்லாம் கூட போகிறாரு. அங்கே போய்ட்டு சும்மா இல்லாமல் கேம்பிளின்னு சொல்லுவாங்க மக்களே. நான் மலேசியாவுக்கு போயிருக்கேன். மலேசியாவில் அந்த உலக மில்லினியர், மல்டி மில்லினியர்னு சொல்லுவாங்க, பெரிய 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 கோடீஸ்வரனுங்கள்லாம் வந்து சூதாடுற ஒரு இடம். அந்த இடத்த பார்த்தா நீங்களாம் போய் பார்க்கணும் அந்த இடத்த. அந்த இடம் பேர் வந்து கெந்திங் ஐலாண்டு. அந்த இடம் மலேசியாவில் இருக்குது, கெந்திங் ஐலாண்டு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா வயசான தாத்தாலேருந்து பாட்டியம்மாலேருந்து எல்லாம் வேலைக்காரங்களை வச்சு கார் வச்சு அங்கே வந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு, கஞ்சாலாம் ரொம்ப சாதாரண குடிச்சிட்டு, அவங்க அந்த ஒரு காயின்ஸ்லாம் வச்சு அவங்க விளையாடிட்டுருக்க அந்த இது பார்த்திங்கன்னா ஒன்று கத்துவாங்க ஜெயிச்சிட்டா. தொடக்கத்தில் ஜெயிக்கிற மாதிரி இருப்பாங்களாம், அதுக்கப்புறம் எல்லோரும் தோற்று போயிடுவாங்கன்ற மாதிரியான அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய பேர் சூசைட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூதாட்டம் என்பது அதன் இயல்பு, அவ்வளோதான்.
சூதாடி வாழ்க்கையை வென்றவர்கள் அப்படின்னா நீங்கள் யாராவது எங்கேயாவது ஒருத்தரை காட்டலாம். சூதாடி தோற்றவங்க செத்து போனவங்க அப்படின்னா நிறைய கதைகள் சொல்லலாம். அப்படி தான் இவர் அந்த வேர்ல்டு டூரில், யூரோப்பியன் டூரில் சந்தோஷமாக அந்த பெண்மணியோடு இருக்கலான்னு அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ அற்புதமாக அவரை பார்த்துக்கிறாங்க. அவருடைய எழுத்துக்களை ஒரு முறையான பப்ளிஷர்கிட்ட கொடுத்து அது சரியான அந்த வருவாயாக மாற்றி கிட்டத்தட்ட ஒரு அழகான ஒரு குடும்பமாக மாறிட்டு வர நேரத்தில் இவர் சும்மா இல்லாமல் மறுபடியும் ஒரு கேம்பிளிங் அந்த விளையாடி அதில் எல்லாத்தையும் தோத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் போயிட்டு நான் தான் எழுத்தாளர் ஃபியோடர் தஸ்தயேவ்ஸ்கி அப்படின்னு இவரை அறிமுகம் பண்ணி எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி அப்புறம் கிட்டத்தட்ட அந்த இடத்துலேருந்து ரஷ்யாவுக்கு மீண்டும் இவரை அழைத்து வருவதற்கு அந்த பெண்மணி ரொம்ப ஒரு வருத்தப்பட்டாங்கன்ற ஒரு இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை இது எல்லாமே. கண்டிப்பாக ஒரு எழுத்தாளருக்கு 2 பக்கம் இருக்கலாம். ஒரு யதார்த்தமான அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய எழுத்து. ஸோ இப்போ அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு திருமணமாகி ஒரு 59வது வயசில் அவர் இறக்குறாரு. கிட்டத்தட்ட திருமணமாகி ஒரு 9 வருஷம் நல்ல வாழ்க்கை போகுதுன்னு வச்சிங்களேன். அவர் இறந்துட்டார். அவருடைய இறப்புக்கு அப்புறம் அரசாங்கம் இவர் பெரிய எழுத்தாளர், இவருக்கான அந்த மாதம் ஒரு பென்ஷன் மாதிரி அவர் சார்பாக அவங்க மனைவிக்கு கொடுத்ததாகவும், அதை அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது இவர் உயிரோடு இருக்கும்போது இது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்ச நாள் அவர் உயிரோடு இருந்திருப்பாருன்னு அவங்க சொன்னதாகவும் ஒரு வரலாற்று பதிவு. எந்த எழுத்தாளர்கள் வாழும் காலத்திலேயே மதிக்கப்படுகிறார்கள்? ஒரு சில எழுத்தாளர்களை தவிர. ஜெயகாந்தெல்லாம் வாழும் காலத்திலேயே மதிக்கப்பட்டவர். வாழும் காலத்திலேயே அவருக்கான விருதுகள் சாகித்ய அகாடமியிலிருந்து, ஞானபீடமிலிருந்து ஒரு சில எழுத்தாளர்கள் தான் வாழும் காலத்திலேயே மதிக்கப்பட்டார்கள். சிலருக்கெல்லாம் அப்படி கிடையாது. அவருங்க இறந்ததுக்கப்புறம் தான் தொல்காப்பியரெல்லாம் நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணோம், திருவள்ளுவர்லாம் எப்போ செலிப்ரேட் பண்ணோம், யோசிச்சு பாருங்கள். இப்போ அண்மை காலத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களின் நிலையும் அப்படி தான். வாங்க இப்போ இவருடைய படைப்புக்கு ஒரே ஒரு நாவல் பற்றி பேசலாம். வெண்ணிற இரவுகள், த ஒயிட் நைட் அப்படின்னு அந்த நாவல். அதில் கிட்டத்தட்ட 2 கதாபாத்திரம் தான் முக்கியமான கதாபாத்திரம். மற்றவங்க எல்லாம் இதில் ஹீரோ யாருன்னா பேரே கிடையாது. ஒரு நாவலில் முக்கிய கதாபாத்திரத்துக்கு பேரே இல்லை. யோசிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணு பேர் நாத்தஸ்கா. இது ரஷ்ய பேர். இதெல்லாம் அந்த டைட்டிலே வெண்ணிற இரவுகள், த ஒயிட் நைட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்காவது இந்த பனி விழக்கூடிய இடத்துக்கு ஒரு இமயமலை டூர், நம்ம இந்தியர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இமயமலை போயிருப்பீங்க. ஸ்னோஃபால் சொல்லுவாங்க. மேலேருந்து அந்த பனி விழுந்துகிட்டே இருக்கிற அந்த ஒரு காட்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கேன்னா வேதனையே அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா பைக்கில் போயிட்டு கீழே விழுந்து இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் அந்த பைக்கு பல முறை நான் கீழே போட்டு உயிர் பொழைச்சி தப்பிச்சு வந்திருக்கிறேன். என்னுடைய தலைக்கு மேலே இவ்வளோ தூரம் பனி விழுந்திருக்கு. நான் பைக் இப்படி ஓட்டும்போது என் கை மேலே இவ்வளோ தூரம் ஐஸ் கட்டியாக மேலே சின்னதாக விழுந்தால் அது ஐஸ் கட்டியாக மாறி, ஸோ இந்த கொடுமைகள்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். இந்த ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இமயமலையில் ஸ்னோஃபால் விழாமல் ரஷ்யாவில் பெரும்பான்மையான நாட்கள் அந்த பனியானது விழுந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த ஒரு காதல் காட்சி. ஒரு பொண்ணு இரவில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இப்போது உங்களுக்கு நான் இதை உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மனசார சொல்லணும். நீங்கள் தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த படைப்பாளர்கள் ஒரு எழுத்தை உணர்ந்து தான் எழுதுகிறான். உணர்ந்து எழுதுகிறவன் தான் அவன் உண்மையான படைப்பாளி. சும்மா யார் ஒன்றா எழுதுறது, யார் ஒன்றா எழுதிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே உயிர் எழுத்து மெய் எழுத்துலாம் தெரியும். நானும் எழுதுகிறேன் பாருன்னு எழுதுகிறேன், அதெல்லாம் எழுத்தாயிடுமா? அனுபவித்து எழுதும்பொழுது அதன் வீரியம் அது வேறு லெவலில் இருக்கும். அது எப்படின்னா முன்பின் தெரியாத ஒரு ஆளை நீங்கள் போய் டக்குன்னு கையை பிடிச்சிக்க முடியுமா? ஒரு ஆண் ஒரு பெண்ணை கையை பிடிக்க முடியுமா? இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை கையை பிடிச்சிக்க முடியுமா? இப்படி போயிட்டு இப்படி ஒரு அந்த ஒரு தொடுதல் உணர்வுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அது நீங்கள் வெப்ப மண்டலத்தில் நம்ம இந்தியாவில் ஒரு சென்னையில் ஒரு கத்திரி வெயிலில் முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு போய் கையை பிடிச்சா, ஒரு ஆண் கை பிடிச்சா செருப்பாலே அடிப்பாங்க. பலாரும் அடிச்சிடுவாங்க. ஆளும் ஒரு அடி அடிச்சிடுவாங்க.
இது நடக்கிற இடம் வந்து ஒரு ரஷ்யாவில் ஒரு மேலே இந்த வானத்துலேருந்து பனி விழுந்துகிட்டே இருக்குது. ஒரு இரவு நேரம், ஒரு 10 மணி இருக்கும். ஒரு பெண் கண்ணீரோடு நிற்கிறாங்க. அங்கே ஒரு ஒரு குடிகாரன் தள்ளாடி தள்ளாடி வரான். அவன் ஏதாவது தன்னை பண்ணிட போகிறான்ற பயத்தில் அந்த பொண்ணு இருக்கிற அந்த இடத்த பார்த்து வேற ஒரு ஆண் வரான். நேராக போயிட்டு அந்த பொண்ணை, நான் உனக்கு இருக்கிறேன் கவலைப்படாதுன்ற மாதிரி அந்த கையை அப்படி பிடிக்கிறான். கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு மைனஸ் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இமயமலை போன்ற இடங்களில் வந்து நம்மளுடைய கையை ஒரு டூரிஸ்ட்டாக போனீங்கன்னா ஒரு க்ளவுஸோடு தான் இருப்பீங்க. க்ளவுஸ் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. டூரிஸ்ட் இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கல்ஸாக இருந்தால் அவங்க அந்த தொப்பி, அந்த மேலே அந்த பனிக்கான அந்த உடை இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் லோக்கல் மக்கள் வந்து பெரும்பான்மை வந்து க்ளவுஸ் போட மாட்டாங்க. ரொம்ப குளிராக இருந்தால் அவங்க க்ளவுஸ் போடுவாங்க. மற்றபடி அவங்க அந்த க்ளவுஸ் மட்டும் போட மாட்டாங்க. ஆனால் எனக்கு சந்தேகம், எப்படிடா க்ளவுஸ் போடும்பொழுது எப்படி அவங்க போய் கையை எப்படி பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் அப்படியே யோசித்தேன். இது அந்த பொண்ணு நாத்துஸ்காவும் அந்த ரஷ்யாவில் அந்த பீட்டர்ஸ்பர்க்ன்ற இடத்துல இருக்கிறவங்க, இவரும் அந்த இடத்துல இருக்கிறார். அந்த இடத்தின் வர்ணனை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இமாச்சலில் இந்த மலை பிரதேசங்களில் இந்த வீடு அமைப்பு முறை எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? நம்ம இந்த கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலிலாம் வீடு இருக்குது பார்த்திங்களா? நல்ல பெரிய வீடு, பெரிய வாசல், பெரிய வழி, அந்த மாதிரிலாம் இருக்காது. இது நெருக்கமான அந்த மலை பிரதேசங்களில் நெருக்கமான வீடுகள், சிறிய சிறிய சந்துகள் இருக்கும். அந்த இடத்துல சூரிய கதிர்கள் கூட அந்த சந்தில் வர்றதுன்றது ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம் அது. ஏன்னா பொதுவாக இமயமலையில் அந்த குளிர் பிரதேசங்களில் சூரியன் வந்து கொஞ்ச நேரம் வரும், அதோடு காணாமல் போயிடும். ஒரு காலையில் 10 மணி தான், ஒரு நண்பகல் மாதிரி தான் இந்த வாழ்க்கை தொடங்கும். மதியம் 3 மணிக்கெலாம் வாழ்க்கை முடிஞ்சிடும். நம்ம இமயமலையில் மைனஸில் பார்த்திங்கன்னா இன்னும் மதியம் 3 மணின்றது 2 மணி கூட முடிஞ்சிடும். சில நேரங்களில் ஒரு மங்கலான ஒரு பொழுதாகவே இருக்கும். ரஷ்யாலையும் அதே தான் நிலை, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு குளிரில் ஒரு கண்ணீரோட ஒரு குடிகாரன் வந்து ஏதாவது தன்னை பண்ணிட போகிறான்ற ஒரு கால்வாய் மேலே நின்றுட்டு, கால்வாய்னா நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய காவா கிடையாதுங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாயில் பார்த்திங்கன்னா இந்த பெரும்பான்மை பனி கட்டி அது உருகி நீராக சலன்னு சத்தத்தோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கால்வாய். அந்த இடத்துல வெண்பனிகள் விழுந்துகிட்டே இருக்குது. இந்த ஊசி இலை மரங்கள் மாதிரியான மரங்கள் அங்கங்கே இருக்குது. ஒரு அனாதையான அந்த இரவில் அந்த பொண்ணும் ஒரு அனாதையாக கண்ணீர் துளியோடு இருக்கிறத பார்த்த இவன் போயிட்டு இந்த கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கடைசியெல்லாம் இவருக்கு அந்த காதலி கிடையாது. இவர் கதையில் கதாநாயகனால தான் நேராக போயிட்டு முதல் முறையாக ஒரு பொண்ணை அவன் தொடுறான். இவருக்கு வயசு அப்படி தொடரவனுக்கு ஒரு 28 வயசுன்னு வச்சுங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு 24ன்னு வச்சுங்க, ஒரு புரிதலுக்காக அந்த வயது. இவர் போய் அந்த தொட்ட உடனே அந்த பொண்ணு கையை வந்து எடுக்கலை. அந்த அம்மாவும் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. இது சாத்தியமா? நான் அதான் இந்த மறுபடியும் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் அந்த குளிர் பிரதேசங்களுக்கு போகும்பொழுது அங்கே முன்பின் தெரியாதவங்களை பார்க்கும் பொழுது முகம் முழுக்க சந்தோஷம்தான் இருக்கும். அப்படியே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அந்த குளிர் பிரதேசங்களில் பார்க்கும் பொழுது தவிர்க்கணுன்ற ஒரு எண்ணமே இருக்காது. அவங்கள ஆசையாக பார்க்கணும், சிரிக்கணும். அவங்க யாருன்னே தெரியாதவங்ககிட்ட ஒரு ஹலோ சொல்லி சாதாரணமாக கை கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ஒரு மனித இந்த வெப்ப உடம்பு அந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மனித வெப்ப உடலை தொடுவதற்கு ஏங்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்கேப் தான் இந்த கதையின் வந்து ஒரு அடிநாதம். இது இந்த கதையின் அடிநாதமே அந்த லேண்ட்ஸ்கேப்பை நீங்கள் புரிஞ்சிக்கினா தான் இந்த கதையை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இல்லைனா முன்பின் தெரியாத ஒரு ஆள் எப்படி ஒரு பொண்ணை போய் டச் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு அந்த உணர்வை வந்து உள்ளே இழுக்காது. அப்போது போயிட்டு அவர் கையை பிடிச்சிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து கண்ணீரோடு இருக்கிறாங்க. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் பேசுகிறாங்க. ஏன் நீங்கள் தனியாக நிற்கிறீங்க, ஏன் கண்ணீரோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு தன்னை பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்க. என் பேர் நாத்தஸ்கா, எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க,
எங்கள் வீடு சின்ன வீடு, எங்களுக்கு ஒரு மாடி வீடு இருக்குது. அது ஒரு ஒரு சின்ன மாடி இருக்குது. அந்த மாடியில் ஒரு பையன், ஒரு இளைஞன் வாடகை இருந்தார். எங்கள் பாட்டிக்கு கண்ணு தெரியாது. எங்கள் பாட்டிக்கு வந்து யாரை பார்த்தாலும் சந்தேகம்தான். ஏன்னா என்னை எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு கொடுக்கணுன்னு எங்கள் பாட்டிக்கு ஆசை. அந்த இளைஞன் மேலே எனக்கு ஒரு ஒரு காதல் வந்துடுச்சு அப்படின்னு முதல் நாள் சந்திப்பில் சொல்லல. அவங்க ஒரு 2வது நாள் சொல்கிறாங்க. முதல் நாள் சந்திப்பில் இந்த இந்த உரையாடல் வரல. முதல் நாள் சந்திப்பில் இவங்க பேசுகிறாங்க. உன் பேர் என்னன்னு கேட்குறேன். எனக்கு பேர் கிடையாது. நான் முதல் முறையாக ஒரு பொண்ணை தொடுறேன். இவர் ஒரு ட்ரீம் பாய். ஒரு கனவு உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பையன். இவரை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டார். பொண்ணு கையை தொட்டுட்டார். அவர் தலைவர் கையிலே பிடிக்க முடியாது. அப்படியே ஒரு பதட்டத்திலே இருப்பார். இந்த பொண்ணு தெளிவாக சொல்லும், இது காதல் கிடையாது. உங்கள் மேலே எனக்கு ஒரு நல்ல மரியாதை. ஏன்னா நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க, ஒருத்தர்கிட்டேருந்து, ஒரு குடிகாரங்கிட்டேருந்து என்னை காப்பாற்றிருக்கீங்க. நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இல்லை நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் இதுவரை எந்த ஒரு பெண்ணிடமும் பேசியது கிடையாது, நான் தொட்டது கிடையாது. உங்கள் கையை நான் பிடிச்சிருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்கிட்ட கொஞ்ச நேரம் பேச முடியுமான்னு கேட்குறேன். அவ்வளோதான் விஷயம். இந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு இன்னசென்ட்டாக ஒரு பதட்டத்தோடு பேசுகிற ஒரு இளைஞனை இந்த பொண்ணு பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு பரிதாபம் அந்த அவன் மேலே வருது. இந்த உரையாடல் அவங்களுக்குள்ளே அப்படியே ஒரு நாள் போகுது. அடுத்த நாளும் அங்கே வந்து நிற்கிது அதே இடத்துல. அந்த அடுத்த நாளில் தான் இந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த வீட்டை பற்றி சொல்கிறாங்க, அந்த இளைஞனை பற்றி சொல்கிறாங்க, அவங்க பாட்டியை பற்றி சொல்கிறாங்க. இவனுக்கு கொஞ்சம் ஒரு இப்போ தான் ஒரு நல்லது நடந்துச்சு, அதுக்குள்ளே இப்படி ஆடான்ற ஒரு உணர்வு வருது. ஆனால் வெளியே காமிச்சிக்கல. அப்புறம் இந்த பொண்ணுடைய காதல் அவனும் புரிஞ்சுக்கிறான். என்னென்னா, உங்களுக்கு இந்த அந்த 7 நாட்கள்னு ஒரு திரைப்படம் இருக்கும். அந்த திரைப்படத்தை இதோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இயற்கைன்னு ஒரு திரைப்படம் இருக்கும். அதையும் நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த 2 திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த கதையில் ஒரு நாயகி 2 நாயகர்கள் அப்படின்ற மாதிரி போகும். அதில் ஒரு வேலிடான ரீசன் வச்சுருப்பாங்க. இந்த ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆண் எத்தனை காதல் ஒன்றா செய்யலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரே ஒரு காதலன் தான் இருக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி இந்த நாவல் வந்து பெண்களுக்கு அவங்களுடைய உணர்வுகளை நியாயமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இது. என்னடா இப்படி பேசுகிறானே, ஒருவனுக்கு ஒருத்தி, இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் இருக்கட்டுங்க, அதெல்லாம் சொன்னது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. யதார்த்தம் ஒன்று இருக்குல்ல, ஒரு மனுஷன் எந்தெந்த இடத்துல சபலப்படுவான், சின்ன சின்ன உணர்வுகளில் முன்பின் தெரியாதவங்கள ஒரு மனுஷன் தொடணும்னு அவர் நினைக்கிற அந்த உணர்வெல்லாம் எழுதக்கூடிய அந்த யதார்த்தமான எழுத்துக்கு அங்கே தாங்க இலக்கியம். அதுதாங்க இலக்கியம். இந்த ஒளிச்சு மறைச்சி பேசுறது கிடையாது, உடச்சி பேசுறது தான் இலக்கியம். அப்போது இந்த பொண்ணுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறான். ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் அந்த பொண்ணு வீட்டில் வாடகைனால. அவன் என்ன சொல்லுவான், இந்த பொண்ணு அவனை காதலிக்குதுன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டு, நான் ரொம்ப ஏழ்மையானவன், அது ரஷ்யாவில் மாஸ்கோன்னு அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பாரம்பரியமிக்க பணக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு இடம். இந்த பீட்டர்ஸ்பர்க்ன்ற இடம் வந்து ரஷ்யாவில் நம்ம மும்பை மாதிரி, சென்னை மாதிரி பரபரப்பாக இருக்கிற ஒரு இடம். இதில் ஒரு மிடில் கிளாஸு, இதில் இங்கேருந்து யாரோன்னா நம்ம பீட்டர்ஸ்பர்க்கில் வந்துடலாம். மாஸ்கோவில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது நிறைய வருவாய் வேணும். இவனுடைய ஆசையெல்லாம் மாஸ்கோவில் நல்லா சம்பாரித்து ஒரு பெரிய பணக்காரனாக மாறணும். அதுக்கப்புறம் நம்ம திருமணம் செஞ்சுக்கலான்னு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு, நான் போகிறேன், 1 வருஷம் கழித்து இங்கே வருவேன், நீ எனக்காக காத்திருந்தால் கண்டிப்பாக நான் உன்னை ஏற்றுக்கிறேன், இதுக்கு இடையில உனக்கு மனசு மாறிட்டா நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவான். 1 வருஷம் கரெக்டாக முடிகிற நேரத்தில் தான் இந்த அம்மா அந்த இடத்துல போய் காத்திருப்பாங்க. அந்த காத்திருக்கும் போது தான் இவங்ககிட்ட பேசுகிற இந்த உரையாடல்கள் எல்லாமே. டே 3 வருது. டே 3ல் இவன் சொல்லுவான், சரி அவர் உனக்காக வந்துட்டார். ஒரு ஃபேமிலி, இந்த பக்கத்து தெருவில் ஒரு ஃபேமிலியோட அங்கே அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவர் இருக்கார். அவருடைய பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன். இப்போ இந்த காலமாக இருந்தால் ஒரு ஃபோன் பண்ணி பேசலாம், நம்ம இல்லை ஒரு மெசேஜ் அனுப்பலாம். அது 19ஆம் நூற்றாண்டு, அந்த டெக்னாலஜிலாம் இல்லாத காலகட்டம். அப்போ இவர் சொல்கிறாரு, சரி நீ காத்திருக்க வேணாம், ஒரு கடிதம் உனக்காக நம்ம எழுதி
நான் அவர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசும்பொழுது உடனே இந்த பொண்ணு சொல்லும், டே அதாவது இதெல்லாம் 3வது நாளில் நடக்கும். இல்லை எனக்கு உன் மேலே ஒரு காதல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் சொல்லுவான், அவன் ட்ரீம் பாயில், ப்ளீஸ் வேணாம் நிறுத்து, என்னுடைய உணர்வுகளோடு விளையாடாத, நான் புரிஞ்சிக்கிறேன், கண்டிப்பாக உனக்கு அவர் வருவார் இல்லைன்ட்டு அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு அவங்களுடைய தோல் மேலே சாஞ்சிக்கிறாங்க. இதை நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு அவன் கேட்குறான். யதார்த்தமாக எடுத்துக்கோ அப்படின்னு மறுபடியும் அது சொல்லுது. இது அப்படியே முடியுது. இந்த பொண்ணு இப்படி தோளில் சாஞ்சிட்ருக்கா. என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், இவன் அந்த பொண்ணுக்காக எழுதின லெட்டரெல்லாம் வந்து முன்னாடி கொடுத்துருப்பான். எங்கே அவன் அவனுடைய பழைய காதலன் இருந்தால் பற்றிலாம் அந்த இடத்துல கொடுத்துருக்கான். இந்த இடத்துல இவன் காத்துட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் இவன் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கான். இதுக்கு மேலே அவர் வரலனா கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லிவிட்டு இவன் மேலே தோளில் சாஞ்சிட்டு இவன் கையை இருக்க பிடிச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட லவ் யூ, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுச்சு. இவன் அந்த நொடியை சந்தோஷமாக அனுபவிக்கலான்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு நிழல் தெரியுது. அந்த நிழல் அவனாக தான் இருப்பான்னு இவன் நினைக்கிறான். இவன் நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பொண்ணு அவனை பார்த்து இவனுடைய அந்த பிடிச்சிட்டு இருந்த அந்த கையை எடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டு அவனை கட்டி பிடிச்சி அவனும் வந்து எதுவுமே பேசாமல் 2 பேரும் கிட்டத்தட்ட அந்த உணர்வு நிலையை இவர் ஃபியோடர் தஸ்தயேவ்ஸ்கி என்னன்னு எழுதுகிறாருன்னா, 2 உடல்களும் ஒரு உடலில் மற்றொரு உடல் புகுந்து விடும் போல கட்டிப்பிடித்தார்கள் அப்படின்னு இந்த மொழிபெயர்ப்புலாம் தேவதாசன் ஐ திங்க் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் எடுத்து அந்த மொழிபெயர்ப்பாளர் தேவதாஸ் அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் சொன்னதாக எனக்கு நினைவு. அந்தந்த மொழியில் அதாவது படிக்கும்போது இன்னும் அது வேல்யூ அதிகமாக இருக்கும். மொழிபெயர்ப்புக்கே இவ்வளோ வலிமைனா அதை ரஷ்ய எழுத்தோடு படிச்சிருந்தால் அது என்னவாக இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்படி அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்கிற அந்த காட்சியை பார்க்குற இவர் எந்த வித ஒரு குற்றச்சாட்டம் அந்த பொண்ணு மேலே வைக்காமல் ஜென்யூனாக அந்த இடத்த விட்டு நீங்கிற மாதிரி இந்த நாவல் வெண்ணிற இரவுகள், தி ஒயிட் நைட் முடியுது. மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் என்னால் இந்த ஃபியோடர் தஸ்தயேவ்ஸ்கி பற்றி பேச முடியுது அப்படின்னு சொன்னால், அந்த ரஷ்ய எழுத்தாளர் மேலே எனக்கு எவ்வளோ ஒரு காதல் அப்படின்னு யோசித்து பார்க்குறேன் நான். இவருடைய உண்மை கதையில் இவர் இறந்ததுக்கப்புறம் இவருக்கான ஒரு நல்ல மனைவியாக அவங்க அந்த மனைவி இருந்திருக்கிறாங்க. அந்த 2வது திருமணம் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த சின்ன பொண்ணு, அவங்க ஒரு நல்ல மனைவியாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய ஒரு பீக்கான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க ரொம்ப காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இவருடைய எழுத்துக்களை பப்ளிஷர்லாம் ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் உடச்சிட்டு அந்த மாதிரியான இவங்க வந்து ப்ராப்பராக ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டு இவரை எழுத வச்சு இவரை ஒரு செல்வமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கடைசியாக இவர் அந்த பொண்ணையே வந்து வேணான்னு சொல்லி பிரிந்து கடைசி காலத்தில் பிரிந்து வாழ்ந்ததாக வரலாற்று பதிவு. இவங்களுக்கு வந்து அந்த படைப்பாளனை, அந்த ஜீனியஸை இவங்களால் அந்த அவர் மேலே வச்சுருந்த அந்த தூய்மையான காதல் இவங்க சொன்னாங்கன்னா, கடைசியாக நான் என்னுடைய மரணம் நான் எங்கே புதைக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய கணவர் எங்கே பொச்சு வச்சுருக்காங்களோ அது பக்கத்தில் என்னுடைய கடைசி ஆசை அப்படின்ற மாதிரி சொன்னதாக செய்தி. ஆனால் அவங்கள அப்படி புதைக்கலை, வேற ஒரு இடத்துல புதைச்சிட்டாங்க. ரஷ்யாவில் ஒரு பெரிய ஒரு வாசிப்பாளன், ஒரு இலக்கியவாதி இவங்கள பற்றின இந்த உண்மை கதையை, இவங்கள பற்றின டேட்டாவெலாம் படிச்சுட்டு 15 வருஷம் கழிச்சு அவங்களுடைய பிணத்தை தோண்டி மீண்டும் அவர் எங்கே ஃபியோடர் தஸ்தயேவ்ஸ்கி எங்கே புதைக்கப்பட்டாரோ அதே இடத்துல அவங்க புதைத்ததாக இந்த உண்மை செய்தி. இது ஏதோ ஒரு வகையில் என்னை பாதித்த ரஷ்ய எழுத்தாளர் ஃபியோடர் தஸ்தயேவ்ஸ்கியை பற்றியும் அவருடைய தி ஒயிட் நைட் அதாவது தமிழில் வந்து வெண்ணிற இரவுகள் என்ற நாவல் பற்றியும் உங்ககிட்ட கொடுத்ததில் எனக்கு மகிழ்ச்சி. கண்டிப்பாக நேரம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டேன். நீங்கள் பொறுத்தரல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். ஹேவ் எ கிரேட் டே. மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.